வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு எந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிகள் மும்முரம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக, அதிமுக, நதக, தவேக இடையே 4 முனை போட்டி. பரபரப்பாக நடக்கும் ஜனநாயக திருவிழாவில் 4023 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 5,73,43,000 பேர் வாக்களிக்க தகுதி. மக்கள் வாக்களிக்க ஏதுவாக மொத்தம் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் அமைக்கப்பட்ட பசுமை வாக்குச்சாவடியை காண பொதுமக்கள் ஆர்வம். பாடியநல்லூர் ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் பெண் வாக்காளர்களை கவரும் விதத்தில் பிங்க் வாக்குச்சாவடி அமைப்பு. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் வாழை மர தோரணங்கள் கட்டி பசுமை வாக்குச்சாவடிகள் அமைப்பு. வாக்காளர்களை கவரும் வகையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. கொடைக்கானல் அருகே சாலை வசதி இல்லாத வெள்ளைக்கேவி மலை கிராமத்திற்கு குதிரைகள் மூலம் கொண்டு செல்லப்பட்ட வாக்கு பெட்டிகள். துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு சென்றனர். தமிழகம் முழுவதும் 5,949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா அறிவிப்பு. 14,59,000 பேர் முதல் முறை வாக்களிக்க உள்ளதாக தகவல். மொத்தமா 3025 லொகேஷன்ஸ்ல 5,949 நமக்கு மொத்தமா ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் 14,59,039. சட்டமன்ற தேர்தலையொட்டி இதுவரை தமிழகம் முழுவதும் 1,262 கோடி மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல். முறையான ஆவணங்களை தாக்கல் செய்ததால் 719 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல். இன்டர்செப்ஷன் பொறுத்தவரைக்கும் டோட்டல் ₹1,262 crore அப்ராக்சிமேட்லி. அதிலிருந்து சீஷர் ₹543 crore. தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கண்காணிக்க ஏற்பாடு. பிரச்சினைக்குரியதாக கண்டறியப்பட்ட 5,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வாக்குச்சாவடிகளில் போதிய அளவு சிசிடிவி கேமராக்கள் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக எம்பி இன்பதுரை மனு. வாக்குச்சாவடிகளில் அந்த சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கை குறைக்க முற்படுவதாக தெரிகிறது. அவ்வாறு முற்பட்டால், சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கையை குறைத்தால் அந்த வாக்குச்சாவடியில் வாக்குச்சாவடி கைப்பற்றல் மற்றும் கள்ள ஓட்டு போடுதல் போன்ற முறைகேடுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்திய தேர்தல் ஆணையம் அதுல உடனடியாக தலையிட்டு எல்லா வாக்குச்சாவடிகளிலும் ஏற்கனவே திட்டமிட்டபடி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கையை கண்காணித்து அதை குறைத்திருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு அவசர மனுவை அளித்துள்ளோம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஓட்டுக்கு இன்னும் பணம் வரவில்லை என வாக்காளர்கள் சாலையில் குவிந்ததால் பரபரப்பு. பாளையங்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளர் அப்துல் வகாப் ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு பார்த்து பணத்தை விநியோகிப்பதாக வீதியில் இறங்கி போராட்டம்.
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களை வாக்களிக்க அனுமதிக்க முடியாது. தேர்தலில் வாக்களிக்க அனுமதி கோரிய ஹரி நாடாரின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாக்குப்பதிவு நாளான நாளை வாக்குச்சாவடி முகவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மடல். வாக்குப்பதிவு நடப்பதற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பே சென்று வாக்குப்பதிவு முடிந்து சரிபார்த்த பிறகே கையொப்பமிட்டு நகல் பெறுமாறு அறிவுறுத்தல். தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உள்ள சிசிடிவிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டாம் என தேர்தல் ஆணையருக்கு அதிமுக கோரிக்கை. கள்ள ஓட்டு போடுவதை தடுக்கும் வகையில் சிசிடிவி இல்லாத வாக்குச்சாவடி மையங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை நிறுத்துமாறு அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தனது ஆதரவாளர்களுடன் தர்ணா. தான் போட்டியிடும் தொகுதியில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடப்பதாகவும் தேர்தல் அதிகாரிகள் மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டு. பொதுமக்கள் 50,000 ரூபா ஓட்டு போனா ஆதி முதல் அந்த வரைக்கும் நீங்க செக் பண்றீங்க. இவங்களை நாங்க குடிச்சு கொடுத்தா 3 மணி நேரம் கழிச்சு வர்றாங்க. அது எதுக்கு வர்றீங்க? சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? சென்னை திருவொற்றியூரில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடப்பதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் போராட்டம். திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி இறைப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்த 2 கட்சிகளும் திமுக மாறி மாறி வந்து பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களோட தோல்வி பயத்தால தான் இந்த பணம் வந்து பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்டுவாடா பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் நிறைய வாட்டி வந்து ஃபோனில் புகார் பண்ணிட்டு இவங்க எதுக்கு வந்து அந்த பணம் கொடுக்குறாங்க? எல்லாருக்கும் பணம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எத்தனை வாட்டி தான் அந்த கம்ப்ளைண்ட் பண்றது? சார் எந்த கட்சி சார் கொடுக்குறாங்க? திமுக 2 பேரும் கொடுக்குறாங்க சார், மாறி மாறி கொடுக்குறாங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த வீடியோ வந்து நான் வச்சிருக்கேன் சார். நான் சும்மா கிடையாது, நான் சொல்றேன், எல்லா வீடியோ வச்சிருக்கேன். ஒரு இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கு என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து செக் மாதிரி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி கொடுக்குறாங்க எல்லாமே. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக முதல்வரின் செயலர் உமாநாத்துக்கு எதிராக பாஜக தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. உமாநாத் மீது எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இல்லை என்ற தேர்தல் ஆணையத்தின் பதிலை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை அருகே பேருந்து நிலையத்தில் காத்திருந்த இளம்பெண் காரில் கடத்தப்பட்டதாக புகார். பெண்ணை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக போக்குவரத்து பாதிப்பு. ஒரு வண்டி நான் விடுவேன். நீங்க எவ்வளவு வீடியோ பண்ணுங்க, எங்க தமிழ்நாட்டில் போட்டாலும் சரி, என் மொன்னா விடுவேன். அதே எனக்கு கடலூர் மாவட்டம் வடலூரில் வீடு ஒன்றில் அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்து விபத்து. சமையல் செய்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் முகமது ரபீக், சாரா பிவி தம்பதி படுகாயம். காட்டுமன்னார் கோவில் அருகே செல்போன் டவர் மீது ஏறி இளைஞர் தற்கொலை மிரட்டல். பல மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு பத்திரமாக கீழே இறக்கிய காவல்துறையினர் தீவிர விசாரணை. தஞ்சையில் குடும்ப தகராறு, கடப்பாறையால் அடித்து மனைவி கொலை. கணவனை கைது செய்து தஞ்சை நகர போலீசார் விசாரணை. திருத்தணி தொகுதியில் 337 வாக்குச்சாவடி மையங்களுக்கு சொந்தக்காரர்களை தேர்தல் அவசரம் என்று விதிகளை மீறி பயன்படுத்தும் தேர்தல் அதிகாரிகள். தங்களது வாகனங்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் வாடகை பெறும் அவலம். உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் பூர்வாஞ்சல் விரைவு சாலையில் தரையிறக்கப்பட்ட விமானப்படை விமானம். விமான சாகச நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விமானத்தை விரைவு சாலையில் தரையிறக்கி அசத்திய வீரர்கள்.
மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென அருகே இருந்த கடைக்குள் பாய்ந்து விபத்து. பதைபதை பூட்டும் சிசிடிவி காட்சி.